அஸ்ஸலாமு அலைக்கும். ஐ எம் ஃபௌமியா ஃப்ரம் எஃப்எஃப் ஃபியூஷன். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஸ்ஸீம்க்கு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் டே. நம்மளை ஸ்கூலில் எல்லாரையும் வர சொல்லியிருந்தாங்க, ஃபேமிலி எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தஸ்ஸீம் எல்லோ டீம், அதனால தான் எல்லோ கலர் ரிப்பன் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. எல்லோ டீம் அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லாருமே எல்லோ கலரில் டிஷர்ட் போட்டு வந்திருந்தோம். யார் யார் எந்தெந்த டீமோ அந்தந்த டீமில் அவங்களோட பேரண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இங்கே கிட்ஸ்க்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும்ல, அதுக்காக தஸ்ஸீம் எல்லோ டீம் அப்படிங்கிறதுனால நாங்கள் எல்லோரும் எல்லோ கலரில் டிஷர்ட் வாங்கிட்டு அதை போட்டு வந்துருந்தோம். இந்த கார்டில் பார்த்திங்கன்னா என்னென்ன இன்றைக்கி ப்ரோக்ராம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருந்தாங்க. இங்கே பார்க்குறப்ப தான் எங்களுக்கே தெரிஞ்சது, மம்மி கேம், டேடி கேம் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ்க்கும் கேம்லாம் வச்சுருக்குறாங்க போல் அப்படின்ட்டு. எதுக்குமே நாங்கள் ப்ரிப்பேர்டாக வரல, என்ன நடக்க போகுதுன்னு தெரில, பார்க்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் என்ன மாதிரியான கேம்ஸ் வச்சுருக்குறாங்கன்னு தெரியல. எங்களுக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இந்த டீச்சர்ஸ்லாம் பாவம் அந்த குட்டீஸ்லாம் வச்சு எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னே தெரியல. தஸ்ஸீம் மட்டும் வச்சே நம்மளால் சமாளிக்க முடியல. ஆனால் இத்தனை குட்டீஸை எப்படி அவங்க கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்குறாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு உண்மையாக ஒரு பாராட்டே சொல்லணும். ஏன்னா பிள்ளைங்க அது சொல்கிற மாதிரியும் கேட்டுக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்களாக இருக்கிறாங்க பாருங்கள். இன்னும் ஒரு சில பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்களாக இருக்குது, 2 வயசுலேருந்து பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. ஒரு டீச்சர் ஒரு பிள்ளைங்க சமாதானப்படுத்திட்டு இருக்கிறாங்க பாருங்கள். இங்கே 4 டீம்ஸ் நிற்கிறாங்க பாருங்கள். ப்ளூ, க்ரீன், எல்லோ, அப்புறம் ரெட், 4 டீம்ஸ் இருக்கிறாங்க. எல்லோ டீமில் தான் தஸ்ஸீம் இருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு ரெட் டீமில் இருக்கிறாங்களாம். அதை வேற நம்மக்கிட்ட சொல்லியிருந்தார். பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக பிள்ளைங்களை நிற்க வச்சுட்டாங்க ஒரே மாதிரி. இதெல்லாம் உண்மையிலேயே பெரிய விஷயந்தான். டீச்சர்ஸை தான் உண்மையிலேயே பாராட்டணும். ஏன்னா இப்போ இவ்வளோ பிள்ளைங்களையும் எப்படி சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய விஷயம். நம்ம வீட்டில் எவ்வளோ தான் திட்டினாலும் கத்தினாலும் என்ன பண்ணாலுமே தஸ்ஸீமெல்லாம் ஒரு இடத்துல நிற்க வைக்கவே முடியாது. ஆனால் இந்த டீச்சர்ஸ் இவ்வளோ பிள்ளைங்களையும் ஒரே இடத்துல நிற்க வச்சு லைனாக நிற்க வச்சுருக்கிறதுலாம் உண்மையிலேயே ரொம்ப பெரிய விஷயமாக தாங்க எனக்கு தெரிஞ்சுது. உண்மையாக தஸ்ஸீம் இதெல்லாம் என்னென்ன கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியாது. அவங்க என்ன அந்த கேம்லாம் டீச் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இங்கே பார்க்குறப்ப எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு, தஸ்ஸீமா இதெல்லாம் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி. ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் அந்தம் சொல்கிறாங்க. அதுக்கு பிள்ளைங்க அழகாக நிற்கிறாங்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு மார்ச் பாஸ்ட் தான் பண்ணுறாங்க. தஸ்ஸீம் இதெல்லாம் பண்ணுறது எனக்கு உண்மையாக ஆச்சரியமாக இருக்குது. மார்ச் பண்ணுறாங்க, அவங்க ரன்னிங்கில் வரல. ஒரு பிள்ளைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப அழுதுகிட்டே போகிறாங்க. அவங்களெல்லாம் அவ்வளோ பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறாங்க. நமக்கெல்லாம் அந்தளவுக்கு கண்டிப்பாக பொறுமையே இருக்காது. தஸ்ஸீமும் வந்துட்டார் பாருங்க. அவன் கொஞ்சம் கூட நம்மளை கண்டுக்கவே இல்லைங்க. பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டுருக்கிறாரு. ரெட் டீமில் தான் தஸ்ஸீமோட ஃப்ரெண்டும் இருக்காங்களாம். அதை வேற அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், என் ஃப்ரெண்டை மட்டும் மாற்றிட்டாங்க, ரெட் டீமில் இருக்கிறாங்க அப்படின்னு.
நெக்ஸ்ட் இந்த குட்டீஸ்லாம் வந்து டான்ஸ் பண்ண போகிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 monthsக்கு முன்னாடி வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க, டியூஸ்டே அப்புறம் தேர்ஸ்டே வந்து ஸ்போர்ட்ஸ் ட்ரெஸ் போட்டு விடுங்க, நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து நல்லா சூப்பராக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. பிள்ளைங்களை பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. அதாவது ஒரு பிள்ளைங்க மட்டும்தான் வந்து ஒழுங்காக டான்ஸ் பண்ணல, மற்ற பிள்ளைங்க எல்லாரையுமே வந்து நல்லா சூப்பராக வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. இதுவே பெரிய விஷயங்க கண்டிப்பாக. ஏன்னா இதெல்லாம் சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்க இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்ல, அதுவே ரொம்ப எனக்கு பெருசாக தான் தெரிஞ்சது. தசீம் வந்து டான்ஸ் பண்ணுறது பார்க்குறப்ப எனக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. கைக்கும் வலிக்காமல் காலுக்கும் வலிக்காமல் நான் டான்ஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி லைட்டான ஒரு மூமெண்ட் மட்டும் கொடுத்துட்ருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து கேம்ஸ் தான் வந்து வைக்க போகிறாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீமாக தான் வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க போல். நமக்கு வந்து என்ன கேம்ஸ் எதுவுமே வந்து சுத்தமாக தெரியாது. நம்மளும் வந்து இங்கே வந்து தான் பார்க்குறோம் என்னெல்லாம் வந்து சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு. நம்மளும் இப்போ வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸே வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதுக்கு வந்து ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பிள்ளைங்க தான், அவங்களே வந்து அவ்வளோ ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க. இதுதாங்க ஃபஸ்ட்டு கேமு. தசீம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு போனாங்க. எனக்கு வந்து உண்மையாக ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, அவராக இப்படி இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வீட்டில் வந்து அப்படி தான் வந்து சேட்டை பண்ணிகிட்ருக்குறாங்க. ரொம்ப குட்டியாக இருக்கிற பிள்ளைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து அந்த அளவுக்கு தெரியல. இருந்தாலும் வந்து டீச்சர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த குட்டீஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ணுறத பார்க்குறப்பவே வந்து உண்மையாக ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதுக்கெல்லாம் வந்து உண்மையாக ரொம்ப பொறுமை வேணும். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த டீச்சர்ஸை வந்து காமிக்கணும், டீச்சர்ஸ் இப்படிலாம் என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காகவே தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன். உண்மையிலே மாஷாலா ரொம்பவே சூப்பராக வந்து எல்லாமே வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி பிள்ளைங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு நல்லா வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. அடுத்து வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாரு தாங்க. நம்ம தசீம் குட்டி தான் வராங்க. அவர் பண்ணுறதெல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு சீரியஸாக சொல்கிறேன் ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ரொம்ப பர்ஃபெக்டாகவும் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு.
வச்சிருக்கிற கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே புதுசாகவும் இருந்துச்சு. எப்படி இப்படிலாம் யோசிச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் பிள்ளைங்களும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கு வச்சுருக்கிற லாஸ்ட்டு கேமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா தசீம் வந்து அந்த பால் அத்தனை தடவை கீழே விழுந்துச்சுங்க. என்னானே தெரியல. ஒரு தூக்க கலக்கத்துலேயே இருந்தாரா என்னான்னு தெரியல. ஆனால் வந்து நல்லா தான் ஆக்டிவாக விளையாடிட்டு இருந்தார். அந்த பால் மட்டும் அப்படியே திரும்ப திரும்ப கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த எல்லோ டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேமில் மட்டும்தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. 3 கேம் வச்சுருந்தாங்களா, அந்த ஒரு கேமில் வந்து எல்லோ டீம் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த குட்டீஸ் வந்து எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த டீச்சர்ஸ்க்கு இதெல்லாம் எடுத்து வைக்கிறது எல்லாத்துக்குமே வந்து குட்டீஸ் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டேடிஸ் கேம் சொல்லிவிட்டு இங்கே வந்திருந்த ஃபாதருக்கெலாம் வந்து கேம் வச்சுருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தசீனும் வந்து போய் கலந்துக்கிட்டான். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ டீமில் வந்து ஒரு ஆள் கம்மியாக இருக்குது, அதனால் யாராவது வாங்க அப்படின்னு சொன்னோன்னா தசீன் வந்து போனால். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த டிஷர்ட் வந்து இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்காங்கல்ல, அதை வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கையை எடுக்காமல் அப்படியே கலட்டணுமா. அந்த கையை இப்படி பிடிச்சிருக்குறாங்கல்ல, அப்படியே இன்னொருத்தருக்கு வந்து மாட்டி விடணும் அப்படிங்கிற மாதிரி தான் கேமு. கேம்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. மம்மி கேம், அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு கேம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்ததுனால நான் வீடியோ எடுக்கலை. ஸோ வந்து இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்து எல்லாருக்கும் வந்து ப்ரைஸ் கொடுத்துட்ருக்குறாங்க. தசீம் வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைமாக வந்து ஸ்கூலுக்கு போகிறாரு. அவர் ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ப்ரைஸ் வாங்குறத பார்க்குறப்ப ரொம்பவே பெருமையாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எல்லாருமே தசீம்காக துவா செய்யுங்க, அதே மாதிரி எல்லா பிள்ளைங்களுக்காகவும் துவா செய்யுங்க. மாஷா அல்லாஹ், ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.